AYSHA Creation Tech சேனலுடன் இணைந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் இனிதொரு வணக்கம். நான் உங்கள் AZAR. நீங்கள் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாங்கள் போகிறது யூடியூப் ஸ்டுடியோ செட்டிங் எபிசோட் 3. எபிசோட் 3ல வந்து நீங்கள் முதல்ல உங்களுடைய சேனலில் டேஷ்போர்டில் இப்படி வரும். டேஷ்போர்டில் வந்து இந்த செட்டிங்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இந்த செட்டிங்கை கிளிக் பண்ண உடனே அப்லோட் டிஃபால்ட் என்ற செட்டிங் வருது. அப்லோட் டிஃபால்ட் என்ற செட்டிங்கில் வந்து நீங்கள் வந்து இந்த பேசிக் என்ற இதில் வந்து டைட்டில் வந்து உங்களோட AYSHA Creation Techன்னு நான் இந்த இடத்துல போட்டுக்கிறேன். உங்களுடைய சேனலில் நேம் இந்த இடத்துல கொடுங்க. நீங்கள் வந்து அண்ட் வந்து நீங்கள் ஆல்வேஸ் வந்து ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது நீங்கள் டைட்டில் ஆல்வேஸ் மாற்றி கொண்டு இருக்கணும். நேரம் வந்து டைப் பண்ணி கொண்டு இருக்கணும். அதனால் வந்து அது உங்களுக்கு எந்த நேரம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது மாறாமல் ஒட்டவோ அப்படியே இருக்கும். ஸோ இதுக்கு கீழே உங்களுக்கு தேவையான டைட்டில் வந்து நீங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணக்குள்ள கொடுத்துக்கொள்ள முடியும். அதேபோல் டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னென்னு சொன்னால் இதில் வந்து உங்களுக்கு தேவையானது வந்து டைட்டில் வந்து உங்களோட வீடியோவில் இப்போ நீங்கள் வந்து இதை வந்து காப்பிரைட் பண்ண முடியாது. அண்ட் வந்து உங்களோட ஃபோன் நம்பர்ஸ், உங்களோட இமெயில் நம்பர்ஸ் வந்து நேரம் உங்களால் காப்பி பண்ணி கொண்டு இருக்கணும். யூடியூப் வீடியோ வந்து அப்லோட் பண்ணும்போது உங்களால் அடிக்க ஒருக்க திரும்பவும் டைப் பண்ணி கொண்டு இருக்க முடியாதுல்ல. அதனால் காப்பி பண்ணி நீங்கள் இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணி வைங்க. அண்ட் இதை வந்து சேவ் பண்ணுங்கள். அண்ட் அடுத்தது வந்து இந்த இடத்துல வந்து நான் பப்ளிக்னு கொடுத்துக்கிறேன். நீங்கள் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணும்போது ப்ரைவேட்னு கொடுத்து வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து எல்லாம் கன்ஃபார்ம் ஆனது போகிற பப்ளிக்னு இந்த இடத்துல கொடுத்துவோங்க. ஏன்னா பப்ளிக் கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணிக்க வீடியோ போகும். ஸோ இந்த இடத்துல வந்து ப்ரைவேட் இப்போ வச்சுக்கோங்க. நீங்கள் வீடியோ வந்து அப்லோட் பண்ணும்போது அந்த இடத்துல நீங்கள் மீண்டும் வந்து அப்லோட்ன்றதை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணும்போது பப்ளிக்ன்றதை கொடுங்க. ப்ரைவேட், பப்ளிக் அப்படி 4 செட்டிங் இருக்கும். இதில் வந்து நீங்கள் வீடியோ வந்து அப்லோட் பண்ணும்போது லாஸ்ட்டில் பப்ளிக்னு கொடுத்து தான் நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணணும். இல்லைன்னா உங்களுக்கே தெரியாமல் போகும் இது வந்து பப்ளிஷ் ஆனால் அல்லது பப்ளிஷ் ஆகவில்லையான்னு சொல்லி. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களோட டேக் இப்போ நான் கொடுத்துருக்க மொபைல் ரிப்பேரிங் கிளாஸ் தமிழ் அண்ட் AYSHA Creation Tech அண்ட் அது மாதிரி கூகுள்னு வந்து கொடுக்குற காரணம் வந்து ஒரு டிப்ஸ். அதாவது வந்து கூகுள்னு வந்து கூகுளாக சில பேர் வந்து சர்ச் பண்ணும்போது உங்களுடைய சேனலையும் வந்து காட்டும். அதனால் கூகுள்னு கொடுக்கும். நீங்கள் லாஸ்ட்டில் சர்வ் அண்ட் செட்டிங் வந்து கொடுக்க வேண்டும். அண்ட் அட்வான்ஸ் செட்டிங்கில் அடுத்தது லைசன்ஸில் வந்து 2 செட்டிங் இருக்கும். இதில் நான் ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ் கொடுத்துருக்கிறேன். நீங்களும் அதை கொடுக்குறேன்னா கொடுத்துக்கோங்க. அண்ட் என்னுடைய டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட வீடியோ எடுத்தால் நான் வந்து சாம்சங் டெக்னாலஜி என்ற கொடுத்துக்கிறேன். கேட்டகரியில் வந்து கட்டாயம் இதை வந்து கொடுக்குற நீங்கள் கேட்டகரி வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்களோ லாஸ்ட்டு மட்டும் அதே மாதிரி தான் இருக்க வேண்டும். அடுத்தது வந்து வீடியோ லாங்குவேஜ். அதாவது இந்த வீடியோ லாங்குவேஜில் நான் வந்து தமிழ் கொடுத்துருக்கேன். என்னுடைய லாங்குவேஜ் தமிழ் எடுத்தால் இந்த இடத்துல நான் வந்து நான் கொடுத்துருக்கிறேன். வந்து உங்களுக்கு தேவையான நீங்கள் உங்களுக்கு தேவையானது கொடுக்க முடியும். இந்த இடத்துல வந்து கம்யூனிட்டியில் வந்து நீங்கள் ஆன் கண்டிப்பாக வைக்கணும். இது ஆஃபில் தான் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் சேவ்ன்றதை டிப் பண்ணிக்கொள்ள வேண்டும். அடுத்த செட்டிங் என்னென்னு சொன்னால் நீங்கள் இதில் அலோ கமாண்ட்ஸ் கொடுத்தா தான் எல்லாருக்கும் கமெண்ட் பண்ண முடியும். அதே போல் இதுக்குள்ளே நிறைய செட்டிங் இருக்குது. இதை பற்றி செட்டிங்கை பற்றி நீங்கள் பாருங்கள். ஓகே, யூஸ் கேன் வியூவர் ரேட்டிங். அதாவது உங்களுடைய வீடியோ வந்து எத்தனை பேர் பார்த்திக்கிற வியூவர்ஸ் எத்தனை பேர் பார்த்திக்கிறத வந்து இந்த டிக்கை போட்டு வச்சுன்னா உங்களுடைய யூடியூப் சேனலுக்கு வரவங்களுக்கு வந்து பார்க்க முடியும். இந்த டிக்கை நீங்கள் அன்டிக் பண்ணினா அவங்களால பார்க்க முடியாது. அண்ட் அடுத்தது வந்து மொனிட்டலைசிங் வந்து இந்த செட்டிங் வந்து வரது வந்து மொனிட்டலைசிங் ஒன்று உங்களுக்கு அதாவது 1000 சப்ஸ்கிரைப் மேலே 4000 வாட்ச் டைமை கடந்தவங்களை தான் பார்க்க முடியும். இது எல்லாத்துக்குமே டிக் போட்டுக்கோங்க. இதில் வர எல்லாத்தையுமே ஸ்பான்ஸ் டிராயிங் வீடியோ அண்ட் நான் ஸ்கிப்பபிள் வீடியோஸ் இது எல்லாத்துக்குமே நீங்கள் டிக் போட்டுக்கோங்க. டிக் போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை வந்து உங்களுக்கு காட்டுறேன் ப்ராக்டிக்கலாக. இதுதான் உங்களோட சேனலில் டேஷ்போர்ட். செட்டிங்கை டிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்கை டிக் பண்ணோடக்கே அப்லோட் டிஃபால்ட் இருக்கும். இதுக்கு போங்க. இதில் போனால் உங்களுக்கு டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கீழே பப்ளிக் அண்ட் இந்த இடத்துல ப்ரைவேட்னா உங்களுக்கு கொடுக்கலாம், பப்ளிக்னா பப்ளிக் கொடுக்கலாம். அண்ட் அடுத்தது அட்வான்ஸ் செட்டிங்கில் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் லைசன் மற்றதுனா கமெண்ட் அண்ட் கிரியேட்டிவ் கொடுக்கலாம். இல்லை டெக்னாலஜியில் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் என்னோட சாம்சங் டெக்னாலஜி கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் ஒன் பண்ணி வச்சுக்கோங்க. அல்ல கமெண்ட்ஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து நீங்கள் சேவ் நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு. சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க.